உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பாருங்க, 2025 முடிந்து 2026 பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 2026 27 வரை பார்த்தீங்கன்னா ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ராகு கேதுக்கள், அது இல்லாமல் குரு பகவான், இவங்களோட பெயர்ச்சிகள் தான் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் ஆண்டு பலனுக்கு. இப்போ நம்ம புத்தாண்டு பலனில் முழுமையாக இதை பார்க்க இருக்கோம். அந்த வகையில் யாராருக்கு ஜென்மச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி போன்ற பாதிப்புகள் எப்படி இருக்க போகுது, அதே போல் ஜென்மகுரு, அஷ்டமகுரு, அதே போல் அர்த்தாஷ்டம குரு, பாக்கிய குருகள்லாம் என்ன மாதிரி வேலையை கொடுக்க போகிறாங்க, அதே போல் ராகு கேதுக்களோட பயிற்சி யாருக்கு சாதகமாகவும் எந்தெந்த ராசிக்கு பாதகமாகவும் அமையப்போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கிறோம். இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு பலன் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய ராசியை பொறுத்த வகையில் ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த 2026 இருக்குது. எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சனி ராசிக்கு 11ஆம் இடத்துல ரொம்ப லாபகரமான அமைப்பில் இருக்கார். தர்ம கர்மாதிபதி யோகம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ஒரு நல்ல நிலையிலேயே இருக்கிறார். அப்போ இது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்த்தோம்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தவர் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். தைரிய குருவாக மாறி நிற்கிறாரு. அடுத்து பாருங்க, ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகு கேதுவும் வந்து அமர்றாரு. அதே போல் ராகு அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க ராகுவை பொறுத்த வகையில் 9ஆம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறார். எந்த இடத்துக்கு? 9ஆம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறார். அப்போ 9ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறதும் ஒரு நல்ல அமைப்பை தான் கொடுக்குது. அப்போ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள், இந்த ராஜ கிரகங்கள் என்னென்ன விதமான மாற்றங்களை தர இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குடும்பத்தில் ஒரு சலசலப்பு, ஒரு தேவையில்லாத மனக்கஷ்டம், தொந்தரவுகள், அதே நேரத்தில் நினச்ச நேரத்தில் செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குரு பகவானின் அருளால் குரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சுபிட்சம் நிலகப் போகுது. ஸோ அதே போல் மங்கள நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பும் உருவாகுது. அப்போ குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குடும்ப பிரச்சனைகள், குடும்பம் சார்ந்த தடுமாற்றங்கள் சரியாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அற்புதமாக உங்களுக்கு இருக்குது. அடுத்து 2வது விஷயம், குருவின் பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குருவின் பார்வை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 8ஆம் இடத்து பார்வை. ஆமாம், உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள், தேவையில்லாத சங்கடங்கள், மன உளைச்சல்கள், தேவையில்லாத இன்னல்களை சரி செய்யக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதே நேரத்தில் குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்வை அப்படிங்கிறது எந்த இடத்தை செலுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் யோகத்தை அமைத்து தரக்கூடிய ராகு பகவானையே குரு பகவான் பார்க்குறாரு. இது ஒரு பார்வை பலன் அப்படிங்கிறது அற்புதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சனி பகவானையும் பார்க்குறாரு. லாபம், தொழில் லாபம், வேலையில் பதவி உயர்வு, எதிர்பார்த்த பதவி உயர்வு, தொழில் லாபம் அப்படிங்கிறது அற்புதமாக உங்களுக்கு அமைப்பு. ஸோ இந்த வருடத்தை பொறுத்த வகையில் சனி பகவானால் உங்களுக்கு யோகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கேது பகவான் அப்படிங்கிறவர் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடியவங்க குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் விதமாக இருக்குது. கிட்டத்தட்ட ராகு கேதுக்களால் நீங்கள் பாதிக்கப்படவும் இல்லை, சனி பகவானாலும் பாதிக்கப்படலை. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 80% 85% நன்மைகளே நடக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. அதில் எந்த மாற்றமும் எல்லளவும் சந்தேகம் இல்லை. படிப்பவர்களுக்கு படிப்பு கல்வி அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது. குழந்தைகளுக்கு, குடும்ப பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே போல் வயது மூத்தவர்கள், அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் இந்த காலகட்டத்தில் அற்புதமாக அமைஞ்சிருக்குது. அடுத்து வேற என்ன விசேஷங்கள் உங்களுடைய ராசிக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கையில், மற்றபடி
ராகு கேதுக்களாலும் நன்மைகளே நடக்குது, குரு பகவானும் உங்களுக்கு நன்மைகளே நடக்குது, அடுத்து சனி பகவானாலும் உங்களுக்கு நன்மைகளே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது. இதில் கோச்சார கிரகங்களின் மாற்றங்கள் அந்த வருடத்தில் வரக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய நிலைகளால் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். மற்றபடி இந்த ராஜகிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த 4 கிரகங்களால் உங்களுக்கு பெரிய நன்மைகளே விளைவிக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. இதில் உங்கள் ராசிநாதன் கோச்சாரத்தில் வரையிலையோ அல்லது ராசிக்கு 2க்கு அதிபதி, 3க்கு அதிபதி, 9க்கு அதிபதி, 7க்கு அதிபதிகள் கோச்சார நிலைகளில் நீசம் வரையிலையோ சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் முடிவு பண்ணணும். தசாபுத்தி சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இதையும் நீங்கள் இலகுவாக கையாளக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், ஆமாம் 2026 என்ன மாதிரி மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம தெளிவு பண்ணிடலாம். கிட்டத்தட்ட நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களை பொறுத்த வகையில் அதாவது அம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்ததுங்க உங்களுக்கு. ஆமாம், லட்சுமி நாராயண வழிபாடு ப்ளஸ் அம்மன் வழிபாடு இது ரெண்டையும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவரை பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள், குரு பகவான், அதே போல் சனி பகவான், ராகு கேதுக்கள் பயிற்சி அப்படிங்கிறத வச்சு முழுமையாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் உங்களுடைய ராசியில் நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து, ஆமாம், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்புகள் மாறுபடும். உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளை நீங்கள் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குதோ அதன் அடிப்படையில் இந்த கோச்சார கிரக நிலைகள் இருக்கையில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் நிறைய நடக்கும். அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடன் பிரச்சனைகள், அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு வெளியூர் யோகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு முழுமையான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் உங்களோட பதிவை பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.